வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது 28/12/2020 நடந்த ஷிஃப்ட் 2க்கான ஆர்ஆர்பி என்டிபிசியினுடைய ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, the process of taking out stored results out of physical memory of the computers is known as. அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய அந்த மெமரியை வந்து நம்ம தேவைக்காக வெளியில் நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய பேர் என்ன பார்த்தீங்கன்னா அவுட்புட் ப்ராசஸ். அதாவது வேற ஒன்றும் இல்லை. அவுட்புட் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரியான டிவைசஸ் மூலிமா நடக்கும் பார்த்தீங்கன்னா, மானிட்டர் சரிங்களா, அவுட்புட் டிவைசஸ் மானிட்டரு, ஸ்பீக்கரு சரிங்களா, மானிட்டர் ஸ்பீக்கர் இந்த மாதிரி கருவிகள் மூலிமா வந்து நமக்கு வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வெளியில் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து கேட்குறாங்க. அந்த ப்ராசஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா அவுட்புட் ப்ராசஸ். அடுத்து மாப்ளா ரிபெலியன் டுக் பிளேஸ் இன் பிட்வீன் இந்த இயர்ஸ். மாப்ளா கழகம்ன்றதை எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 22 கோடியில் தான் நடந்துச்சு. இது வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா கேரளாவில் சரிங்களா, அட் கேரளா நடந்துச்சு. இது வந்து வழிநடத்தி செஞ்சவங்க யாரும் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் வந்து சையது அலி அப்புறம் சையத் ஃபசல், இவங்களால தான் வந்து இந்த மாப்பிளா கழகம் வந்து வழிநடத்தப்பட்டது. அடுத்து சாகித்ய அகாடமி, அதனுடைய அந்த அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. இந்த சாகித்ய அகாடமி வந்து எப்போ உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 1954 தான் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா. அடுத்து ஹூ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, அது வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க யார் பார்த்தீங்கன்னா கார்ல் லின்னியஸ்ன்றவங்க தான் வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க வந்து பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நோமன் கல்ச்சர், அதாவது இருசொல் பெயரிடும் முறையை வந்து அறிமுகப்படுத்த யாரும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமாக பயன்படுத்தி வந்து இவங்க தான் பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நோமன் கல்ச்சர், இருசொல் பெயரிடும் முறை, தமிழில் சொல்லணும்னா இருசொல் பெயரிடும் முறை. இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறவங்க யார் பார்த்தா அந்த கார்ல் லின்னியஸ் தான். அப்புறம் ஆன் விச் டேட் ஜாலியன்வாலாபாக் மசக்கர் டேக் பிளேஸ், அதாவது ஜாலியன்வாலாபாக் படுகொலை வந்து எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல் 1919 நடந்துச்சு. இது வந்து எதனால் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டம் 1919 வந்து ரவுலட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி வந்து யாருனாலும் வந்து எந்த ஒரு முன் விசாரணையும் இன்றி வந்து அவங்கள வந்து கைது பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டத்தை வந்து அந்த சட்டத்தின்படி வந்து 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அது யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, அப்புறம் அடுத்ததாக வந்து டாக்டர் சத்யபால், இவங்க 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்க வந்து எப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா ஏப்ரல் 10 வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து மக்கள் வந்து இந்த 13ஆம் தேதி ஏப்ரல் 1919 வந்து கூடியிருப்பாங்க. இது வந்து ஒரு திருவிழா போது நடந்திருக்காங்க. என்னன்னா பைசாகின்ற ஒரு விழாவின் போது தான் வந்து இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கும். இதில் வந்து இந்த மக்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினவர் யார் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ஜெனரல் ரெஜினால்டு டயர். அவர் தான் வந்து இந்த மக்கள் மீது வந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி அவங்களை வந்து படுகொலை பண்ணியிருப்பார். ஜாலியன்வாலாபாக் படுகொலை 13 ஏப்ரல் 1919 நடந்தது. அடுத்ததாக லீக்கன் இஸ் an organism which monitors. லீக்கன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னது எதிரனுடைய கூட்டுயிர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆல்கா பிளஸ் ஃபங்கஸ். ஆல்காவும் பூஞ்சியும் சேர்ந்து வாழக்கூடிய கூட்டுயிர் வாழ்க்கை தான் வந்து லைக்கனு. இது வந்து எதை கண்காணிக்க பயன்படுது பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். முக்கியமாக வந்து சல்ஃபர் டை ஆக்சைடுடைய காற்றல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த லைக்கன்ஸ் வந்து அதை வந்து காட்டி கொடுக்கும். அடுத்ததாக வந்து என்னன்றது எந்த நாட்டினுடைய கரன்சி பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டினுடைய கரன்சி தான் வந்து என். அடுத்ததாக விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது கொடுக்கப்பட்டதில் வந்து எது வந்து சட்ட மேலவை இருக்கக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். இந்தியாவில் வந்து இந்த சட்ட மேலவை வந்து உருவாக்குவதோ அல்லது இந்த லீஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கியா, இந்த லீஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை உருவாக்குறது அல்லது நீக்குதல் வந்து எந்த ஆர்டிக்கல் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஆர்டிகல் 169 படி தான் குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லீஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 1/not more than அதாவது 1/3 ஆஃப் லீஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒரு மாநிலத்தினுடைய சட்ட பேரவையினுடைய 1/3
அளவிற்கான மெம்பர்ஸ் மட்டும்தான் அதில் வந்து இருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகக்கூடாது. சரிங்களா? அதுதான் வந்து கான்செப்ட். லீஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் லீஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் உள்ள தொடர்பு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறையா விதமான மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் வந்து 1/6 ஆஃப் தி இதை வந்து மக்கள் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, இதில் லீஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உறுப்பினர்கள் வந்து ஆறில் ஒரு பங்கு. சரிங்களா? 1/6 வந்து கவர்னரால் வந்து நியமிக்கப்படுவாங்க. சரிங்களா? 1/6 ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து இந்த லீஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து ஆளுநரால் வந்து நியமிக்கப்படுவாங்க. அடுத்து வாட் இஸ் நெட் நேஷனல் ப்ராடக்ட்? நெட்டுன்னு வந்துட்டாலே அதோட மதிப்பு எப்பயுமே வந்து கிராஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன் தான். அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்டோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். இது எது என்டிபின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். அதாவது எப்பவுமே நெட்டுன்னு வந்துருச்சுனாலே கையில் இருக்கிறது தான். சரிங்களா? அதாவது கிராஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன் தான் நெட்டுக்கான ஃபார்முலா. அடுத்ததா the tricolor which was hoisted Stuttgart by Madam Kama was smuggled into British India by, அதாவது மேடம் பிகாஜி காமா அவர்களால் வந்து இந்தியாவுடைய மூவர்ண கொடி, சரிங்களா, ட்ரைகலர் கொடி வந்து ஸ்டட்கார்ட் ஜெர்மனியில் வந்து ஏற்றப்பட்டது. அது வந்து இந்தியாவுக்கு வந்து கடத்தி மறுபடியும் கொண்டு வந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இந்துலால் யாக்னிக்ன்றவங்க தான். இவங்க தான் வந்து இந்திய தேசிய கொடி வந்து வெளிநாட்டில் முதல்ல வந்து ஏற்றியவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அந்த மேடம் பிகாஜி காமான்றவங்க தான். சரிங்களா? அந்த கொடியை வந்து இந்தியாவுக்கு வந்து கடத்தி கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா இந்துலால் யாக்னிக்ன்றவங்க தான். அடுத்து வாட் டஸ் NIU ஸ்டாண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் NIU அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் யூனிட்ன்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்தது கொடுக்கப்பட்டதில் எது வந்து ஆக்சிலரி மெமரிஸ் கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது துணை மெமரிஸ் எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா PROM, அதாவது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. மற்றதெல்லாம் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்கு, CD ரோமு, மேக்னெட்டிக் டேப்ஸ் இதெல்லாம் வந்து பிரைமரி மெமரிஸ். இதெல்லாமே பிரைமரி மெமரிஸ். பட் ஆக்சிலரி மெமரிஸ் துணை மெமரிஸ் வந்து எது பார்த்தீங்கன்னா PROM, அதாவது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா த குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அலையன்ஸ் இஸ் an initiative ஆஃப், அதாவது குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அலையன்ஸ் உலக பருவநிலை மாறுபாடு உடன்படிக்கை வந்து எந்த நிறுவனத்தால் கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனால் கொண்டு வரப்பட்டது தான். அடுத்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆஃப் இந்தியா இஸ், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து ஆரியப்பட்டா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆரியப்பட்டான்றதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டு. இது வந்து எப்போ வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஏப்ரல், எக்ஸாக்ட் டேட் கூட கேட்பாங்கப்பா. 19 ஏப்ரல் 1975 வந்து இதில் விண்ணில் வந்து செலுத்தப்பட்டது ரஷ்யாவோட உதவியால். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள். சரிங்களா? இது வந்து எப்போ வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா 1981 தான் விண்ணில் வந்து செலுத்தப்பட்டது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சேட்டலைட் எதுனா ஆப்பிள், ஃபர்ஸ்ட் சேட்டலைட்னா ஆரியப்பட்டா. அடுத்தது ரீஜியன் ஆஃப் பிளான்ட் எர்த் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட் இஸ் நோன், அதாவது உயிர்கள் வந்து வாழக்கூடிய கோலத்துக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர்ன்றதான் பேர். பயோஸ்பியர்ன்றது மூணு உயிர்கோளங்கள் சேர்ந்து அமைஞ்சது. லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அப்புறம் அட்மாஸ்பியர். அதாவது நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயுக்கோளம் இது மூன்றும் சேர்ந்து உயிர்கோளம் இருக்கும். அதில் தான் வந்து உயிர்கள் வந்து வாழும். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அவார்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ஒன்லி மியூசிக்? இசையோடு தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு அவார்டு வந்து எது பார்த்தீங்கன்னா கிராமி அவார்டு தான் வந்து இசையோடு தொடர்புடையது. அடுத்ததான் வந்து க்ளோயிங் சர்ஃபேஸ் ஆஃப் த சன் இஸ் நோன் அஸ், சன்னுடைய மிக பிரகாசமான பகுதிக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்பியர். அதே நேரத்தில் சன்னுடைய அவுட்டர் மோஸ்ட் பார்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொரோனா என்ன பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் ஆஃப் சன்ஸ் சர்ஃபேஸ், அவுட்டர் லேயர் ஆஃப் சன்ஸ் சர்ஃபேஸ், சூரியனுடைய வெளி அடுக்கினுடைய பேர் தான் வந்து கொரோனா. மிடில் சர்ஃபேஸ்க்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா குரோமோஸ்பியர்ன்றது மிடில் லேயருக்கு பேர். அவுட்டர் லேயருக்கு பேர் வந்து கொரோனா, மிடில் லேயருக்கு பேர் வந்து
குரோமோஸ்பியர். இது சன்னுடைய க்ளோயிங் சர்ஃபேஸ்க்கு என்ன பேர்னா ஃபோட்டோஸ்பியர். அடுத்து 45வது இணைக்கோடு பேரலல் லைன் வந்து எந்த இரண்டு நாடுகளுடைய எல்லையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ மற்றும் கனடாவினுடைய எல்லை தான் வந்து 49th பேரலல் லைன். அதே இது இன்னொன்று வந்து இதே மாதிரி கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 38th பேரலல். 38th பேரலல் லைன்றது வந்து எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லைக்கோடு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா அப்புறம் நார்த் கொரியா. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லைக்கோடு பேர் தான் வந்து 38th பேரலல் லைன். சரிங்களா? அடுத்தது ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் டுக் பிளேஸ் டியூரிங் த டேர்ம் ஆஃப் வைஸ்ராய். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது இந்தியாவுடைய வைஸ்ராய் இருந்தது யார் பார்த்தீங்கன்னா லார்ட் செம்சம் போன்றவர் தான் இந்தியாவுடைய வைஸ்ராயாக வந்து இருந்தாங்க. அடுத்து ஹூ அமாங் தி ஃபாலோயிங் இஸ் த ஃபேமஸ் சந்தூர் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். சந்தூர் இசைக்கருவிய வந்து ஃபேமஸான நபர் யார் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சர்மா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து யாரோட தொடர்புடையது பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தொடர்புடையது தான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அடுத்தது வந்து விச் கலர் இஸ் அசோசியேட்டட் வித் ரிவல்யூஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர். அதாவது உரங்களோட சம்மந்தப்பட்ட புரட்சிக்கு வந்து எந்த கலர் வந்து குறிப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா கிரே கலர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரெவல்யூஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து கிரே. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்குறது வந்து ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ் வந்து எதோட சம்மந்தப்பட்டதுன்னா எல்லோ ரெவல்யூஷன். மஞ்சள் புரட்சியோட சம்மந்தப்பட்டது எது பார்த்தீங்கன்னா ஆயில் ரெவல்யூஷனு. அடுத்தது வந்து ஹனி தேன் அல்லது மற்றும் ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை. இது ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்ட புரட்சி எது பார்த்தீங்கன்னா கோல்டன் புரட்சி, தங்க புரட்சி. இது ரெண்டும் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஒயிட் புரட்சி வந்து நமக்கு தெரியும் பால். அடுத்து கிரீன் புரட்சி வந்து நம்முடைய கிரீன் புரட்சி வந்து இந்தியாவுடைய ஃபுட் கிரைன்ஸ். அடுத்ததாக ஹூ ஃபவுட் தி பேட்டில் ஆஃப் பிளாசி அகேன்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி போர் நடத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா சிராஜுத்தௌலா. இதில் வந்து யார் ஜெயிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். பிரிட்டிஷ் கம்பெனியுடைய ராபர்ட் கிளைவ் வந்து இந்த போர் வந்து ஜெயிச்சிருவார். இந்த போர் வந்து எப்போ நடந்ததுன்னா 1857. எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்கிறேன் 23rd June 1757 தான் நடந்திருக்கும். இதில் வந்து இது வந்து எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அலிநகர் உடன்படிக்கை. அலிநகர் உடன்படிக்கை ஒரு நிமிஷம். எஸ், அலிநகர் ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் உடன்படிக்கைப்படி இந்த போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். இதில் வந்து சிராஜுத்தௌலாவுடைய தளபதியாக இருந்த மிர் ஜாஃபர் வந்து சிராஜுத்தௌலாவுக்கு எதிராக வந்து வேலை செஞ்சு ராபர்ட் கிளைவுக்கு வந்து ஆதரவாக வந்து வேலை செஞ்சிருப்பாரு. ஸோ அதனால் வந்து சிராஜுத்தௌலா வந்து இந்த போரில் வந்து தோற்றுருப்பார். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி. கொடுக்கப்பட்டதில் வந்து எது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. மாஸ் நிறைய தான் வந்து கரெக்டான ஆன்சர். மற்றபடி ஃபோர்ஸ், மொமெண்டம், வெலாசிட்டி இது எல்லாமே வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஸ்கேலர் குவான்டிட்டியில் வந்து ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி மேக்னிடியூட், நோ டைரக்ஷன். சரிங்களா? ஒன்லி மேக்னிடியூட், நோ டைரக்ஷன். அதுதான் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. பட் வெக்டர் குவான்டிட்டியில் ரெண்டுமே இருக்கும். அப்படின்றப்போ மாஸ் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். அடுத்து அக்கார்டிங் டு விச் லா அட் எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த வால்யூம் ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அதாவது ஒரு மாறா வெப்பநிலையில் வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஒரு காற்றினுடைய கொள்ளளவு மாறா காற்றினுடைய கொள்ளளவு வந்து எதுக்கு சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய வெப்பத்துக்கு வந்து அதனுடைய இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அதாவது வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷருக்கு சமமாக இருக்கும். அதோடைய அழுத்தத்துக்கு வந்து அந்த வாயுவினுடைய கொள்ளளவு வந்து வால்யூம். எஸ், அது வாயுவினுடைய கொள்ளளவு வந்து அதோடைய அழுத்தத்துக்கு வந்து எதிர்த்தகவலாக இருக்கும். இது வந்து பாயில்ஸ் லா. இது மாதிரி வந்து சார்லஸ் லா இருக்குது. சார்லஸ் லான்னு ஒரு லா இருக்குது. ஒரு 4 விதமான லா இருக்குங்க. அந்த 4மே வந்து எதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் புத்தகத்தில் 3ஆவது பாடத்தில் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் தமிழில். அதில் வந்து பாயில்ஸ் விதி, அப்புறம் சார்லஸ் விதி, அவகோட்ரா விதி, அப்புறம் கே லூசாக் விதி. இந்த 4 விதி இருக்குது. இந்த 4 விதியை வந்து வச்சு எப்பயுமே வந்து கொஸ்டின் வரும். இதே சார்லஸ் லா படி வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு வந்து நேர்த்தகவலாக இருக்கும். ஒரு மாறாத ப்ரெஷரில் வந்து வால்யூம் வந்து அந்த காற்றினுடைய வால்யூம் வந்து அதனுடைய டெம்பரேச்சருக்கு வந்து டைரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து
பாயில்ஸ் விதி, சார்லஸ் லா. அடுத்து கே லூசாக் விதி, கே லூசாக் லா. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதன்படி வந்து ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்டாக இருக்கும். அதாவது அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஒரு குறிப்பிட்ட நிறையில் வந்து மாறா நிறையில் வந்து ஒரு கொடுக்கப்பட்ட வாயுனுடைய நிறை, அதனுடைய ப்ரெஷரும் டெம்பரேச்சர் வந்து டைரக்ட் ப்ரொபோஷனலாக இருக்கும். இது வந்து கே லூசாக் விதி. அதுக்கடுத்து வந்து இன்னொரு விதி வந்து இருக்குது. அது வந்து என்னன்னா அவகோட்ரா அவகோட்ரா லா. ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அவகோட்ரா விதியின்படி ஒரு மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தம், இது ரெண்டுலையுமே வந்து ப்ரெஷர் அப்புறம் டெம்பரேச்சர், இது ரெண்டுமே கான்ஸ்டன்டாக இருக்கும்போது அந்த வால்யூம், அந்த காற்றினுடைய வால்யூம் வந்து அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கைக்கு வந்து சமமாக இருக்கும். இந்த 4 விதி வந்து எப்பயுமே கேட்பாங்க, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்? சர்வதேச பாதுகாப்பு சபையினுடைய ஐநா பாதுகாப்பு சபையினுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூயார்க். யுனைடெட் நேஷனுடைய பெரும்பாலான அமைப்புகளுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் தான் இருக்கும். புதிய உலகத்தை, நியூன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய உலகத்தை உருவாக்கப்பட்டது தான் யுனைடெட் நேஷன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 நான் பெர்மனன்ட் உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அடுத்து விச் நேஷன் ஹோஸ்ட் அடுத்து காமன்வெல்த் கேம்ஸ் 5 டைம்ஸ்? காமன்வெல்த் கேம்ஸ் வந்து 5 முறை நடத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கேம் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1930 வந்து காமன்வெல்த் கேம்ஸ் கனடாவுடைய ஒரு நகரத்தில் நடந்திருக்குமே, கனடாவில் ஹாமில்டன் நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ் ஹாமில்டன் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பாக இருந்துச்சா மன்னிச்சுக்கோங்க. ஹாமில்டன் கனடாவில் வந்து நடந்திருக்கும். இதே வந்து இந்தியா வந்து எப்போ வந்து இந்த போட்டி வந்து நடத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2010 வந்து 2010 வந்து இந்தியா வந்து இந்த போட்டியை வந்து நடத்திருப்பாங்க. அடுத்ததாக வந்து அடுத்த வந்து 2026 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா கிளாஸ்கோ ஸ்காட்லாந்து நாட்டினுடைய கிளாஸ்கோன்ற நகரத்தில் வந்து நடக்க போகுது. 2022 வந்து இங்கிலாந்துடைய பர்மிங்ஹாமில் நடந்துச்சு. இந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து 5 முறை நடத்திய நாடு எது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அடுத்து பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் வேர் ஆடட் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? அதாவது அடிப்படை கடமைகள் வந்து எந்த ஒரு சட்ட திருத்தத்தின்படி இந்தியாவுடைய அரசியலமைப்பு வந்து சேர்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. சரிங்களா? இந்த 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்லுவாங்க, மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 42 அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்லி 10 டியூட்டிஸ், 10 கடமைகள் தான் வந்து ஆட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து +1 இப்போ ரீசெண்டாக வந்து ஆட் பண்ணப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா 42 அரசியல் வந்து 42 அரசியல் சட்ட திருத்தம் வந்து சிறிய கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அடுத்து 10 அது வந்து எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் சிங் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் வந்துச்சு. அடுத்தது இப்போ புதுசாக ஆட் பண்ணப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா 86வது கான்ஸ்டியூஷன் 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி ரைட் டு எஜுகேஷன், சரிங்க, எல்லா அனைவருக்கும் 6லேருந்து 14 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இலவச கல்வி கொடுக்கணுன்ற சட்டம் தான் வந்து அடிப்படை கடமையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து யாருடைய எந்த கமிட்டியினுடைய பரிந்துரை மீது கொண்டு வரப்படுச்சுன்னா ஸ்வராஜ் சிங் கமிட்டியினுடைய பரிந்துரையின் படி தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம்? படுக்க ஓட்டத்தில் வந்து எது வந்து ரத்த ஓட்ட அமைப்பினுடைய பகுதி இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. லார்ஜ் இன்டெஸ்டைன், சிறுகுடல். இது வந்து எதோட சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தோட சம்மந்தப்பட்ட உறுப்பு பெருங்குடல், செரிமான மண்டலம். சாரிங்க, சிறுகுடல் சொல்லிட்டு மன்னிச்சுங்க. ரத்த ஓட்ட மண்டலத்தோடு சம்மந்தப்பட்டது பிளட்டு, ஹார்ட்டு, ஆர்டரிஸ், தமனிகள். ஆனால் வந்து பெருங்குடல் வந்து செரிமான மண்டலத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு உறுப்பு. அடுத்து ஹூ கேவ் த ஐடியா ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு அவையை வந்து உருவாக்கணும்னு சொல்லி முதல்ல வந்து குரல் கொடுத்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா எம்.என். ராய். எப்போ பார்த்தீங்கன்னா 1934 தான் குரல் கொடுத்தாரு. இதன்படி வந்து 1940 வந்து கேபினெட் மிஷன் வந்து கொண்டு வரப்பட்டது. 1946 வந்து கேபினெட் மிஷன் வந்து கொண்டு வரப்பட்டு அதன்படி வந்து அரசியலமைப்பு
அரசியலமைப்பாகவே வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக டிசீஸ் ரிலேட்டட் டு வித் ஆப்பிள் இஸ் நோன் அஸ், ஆப்பிளோட வந்து சம்மந்தப்பட்ட நோய் எது பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃப்ளைட், சிவப்பு அழுகல் நோய் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபயர் ஃப்ளைட்னா சிவப்பு அழுகலா? ஃபயர், எஸ். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இஸ் இன் உத்தரகண்ட், உத்தரகண்டில் வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து எது பார்த்தீங்கன்னா தெஹ்ரி ஹைட்ரோ பவர் காம்ப்ளெக்ஸ். தெஹ்ரி நீர்மின் நிலையம், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். தெஹ்ரின்றது வந்து பாகிரதி, இந்தியாவோட ஹையஸ்ட் டேம். சரிங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த டேம் எது பார்த்தீங்கன்னா இந்த தெஹ்ரி டேம் தான். எந்த ஆற்றின் மேல் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ரிவர் பாகிரதி, பாகிரதி ரிவர் மீது அமைஞ்சிருக்கக்கூடியதான் வந்து இந்த தெஹ்ரி அணைமின் திட்டம். சரிங்களா, இந்த அணை தான் இந்தியாவுடைய மிக உயரமான அணை. அடுத்து த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு கால்குலேட் நேஷனல் இன்கம் இன் இந்தியா வாஸ் மேட் பை, இந்தியாவில் வந்து முதல்ல வந்து தேசிய வருமானத்தை வந்து கணக்கிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜின்றது தான் கரெக்டான ஆன்சர். இவருடைய ரொம்ப ஃபேமஸான புத்தகம் என்னன்னா த பிரிட்டிஷ் ரூல் இந்தியன் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதாவது இந்தியாவின் வறுமையும் மற்றும் பிரிட்டிஷாரின் முறையற்ற ஆட்சின்ற ஒரு புத்தகத்தை வந்து இந்த தாதாபாய் நவரோஜின்றவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து ஜன்சக்தி சன்ஸ்தான் ஆப்ரேட்ஸ் அண்டர் தி ஏஜிஸ் ஆஃப், ஜன்சக்தி சன்ஸ்ன்றது எந்த அமைப்பின் கீழே செயல்படுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் கீழே வந்து செயல்படுது. அடுத்து ஃபேமஸ் கோல் கும்பாஸ் இஸ் லொக்கேட்டட், கோல் கும்பாஸ்ன்றது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா கர்நாடக மாநிலத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கட்டடம் தான் வந்து இந்த கோல் கும்பாஸ். இது வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் பை முகமது ஆதில் ஷான்றவர் தான் இந்த கோல் கும்பாஸ் கட்டடத்தை வந்து கட்டியிருப்பார். இது வந்து ஒளி எதிரொலித்தல் அடிப்படையில் வந்து செயல்படக்கூடியது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய பீஜப்பூரில் வந்து அமைஞ்சிருக்கும். அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1969 தொடங்கப்பட்டுச்சு. இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1969 தான் தொடங்கப்பட்டுச்சு. அடுத்ததாவது இந்திரதனுஷ் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் இஸ் ஃபார், இந்திரதனுஷ் என்று எதோட சம்மந்தப்பட்ட ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா ரிவாம்பிங் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க் பொதுத்துறை வங்கிகளுக்கு வந்து உதவக்கூடிய புதுப்பித்தல் சம்பந்தமான திட்டம் தான் வந்து இந்திரதனுஷ். ஆன் விச் ரிவர் இஸ் தி சர்தார் சரோவர் டேம் இஸ் லொக்கேட்டட், சர்தார் சரோவர் டேம் வந்து எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நர்மதா நதியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.